ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், எதையும் சமாளிக்கும் ஆற்றலை பெற்றவர்கள். பொறுமை, நிதானம் இருந்தாலும் கூட அதை அழகாக பேணி காத்து தனக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் நல்ல மனிதர்கள் என்று சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்து வந்த குரு பகவான் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார். 8ல் குரு வந்தாலே எல்லா வழிகளிலும் தொல்லைகள் வரும் என்பார்கள். கெட்டி மேளம் கொட்டுவதில் தடைகள் ஏற்படும். அதாவது திருமணமாகாதவர்களுக்கு, திருமணத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் அது தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் அதில் வெற்றி கிடைப்பதும் கொஞ்சம் கடினமான சூழ்நிலையை உருவாக்கி தரும். எப்பொழுதும் நீங்கள் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். நேர் வழியில் செல்லும் போது பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பவர் தான் குரு பகவான். அவர் உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதா என்றால் ஓரளவுக்கு நல்லதுதான். உங்களுடைய மன தைரியத்தையும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆற்றலையும் அசைத்து பார்க்கக்கூடிய பல சம்பவங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உடன் இருப்பவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாம் தோல்விகளை சந்திப்பீர்கள். அதே நேரத்தில் அனுபவஸ்தர்கள், அறிவாளிகள், ஆன்மீகத்தில் நாட்டமுடைய பெரியோர்கள் இவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கான பலன்கள் எல்லாம் நேர்மறையாக நடக்கும். நவ கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கும் ராசிநாதனான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சென்று அமரக்கூடிய சூழ்நிலையில் மிக கவனம் தேவை உங்களுக்கு. அதே நேரத்தில் குருவின் பார்வை 2, 4, 12 இந்த 3 இடங்களில் பதிகிறது. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு பல நெருக்கடிகள் தன விஷயத்தில் இருக்கும். அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதே நேரத்தில் உங்களுக்கு கையில் பணம் சேரக்கூடிய நேரத்தில் அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும், வீண் ஆடம்பரமாக செலவு செய்யாமல் இருப்பதும் அவசியமான ஒரு விஷயம். ஏனென்றால் மன கலக்கம் தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சி காலத்தில் இருப்பதால் மற்றவர்களின் குணம் அறிந்து என்பதை விட உங்கள் குணத்தை நீங்கள் அறிந்து உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையை ஆற்றலை எல்லாம் தவிர்த்து நேர்மறையாக அவற்றை மாற்றிக்கொள்வதன் மூலம் இந்த குரு பயிற்சியை நீங்கள் சுமூகமாக மாற்றிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிகிறது. இதனால் புது வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதே நேரத்தில் கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வாகன மாற்றம் போன்றவை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மனதில் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த பணத்தின் விளைவாக நீங்கள் எதிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு தொகையை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது முன்னேற்றம் என்பது சறுக்கல்களை சந்தித்தாலும் கூட முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் அரசியல் வாழ்க்கையில் மிக மிக அவசியம். வார்த்தைகளில் கவனம் தேவை. எப்பொழுதோ நீங்கள் உதிர்த்த ஒரு தரமற்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை பிற்காலத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். கவனமாக வார்த்தைகளில் இருக்க வேண்டும். நிதானத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தாயின் உடல் நலத்திலும் நீங்கள் அதிக கவனமும் செலுத்த வேண்டும். பொதுவாக இந்த அஷ்டமத்து குரு என்பது பல விதத்திலும் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள், அதிலிருந்து எப்படி வெளியே வருகிறீர்கள் என்ற விஷயத்தில் எல்லாம் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு, அதாவது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. மகர ராகுவும் கடக கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுப்பார்கள். தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு என்பது இந்த குரு பயிற்சி காலத்தின், அதாவது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டின் நவம்பர் மாதத்திற்கு பிறகு பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வரும். தனஸ்தானத்திலேயே ராகு சஞ்சரிப்பது ஒரு விசேஷம். அதே போல் நினைத்தது நிறைவேறும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பது ஒரு மோசமான காலகட்டம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும்.
நீங்கள் உங்கள் உழைப்பின் பலனை மற்றவர்கள் அனுபவிக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் ராகு கேதுக்கான பிரீத்திகளை செய்து கொள்வது மிக மிக அவசியம். மற்றபடி தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கவனம் கவனம் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் நிதானம், அடிதடிகளில் இறங்காமல், யாரையும் தரம் தாழ்த்தி பேசாமல், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி சீரமைத்துக் கொள்ள போகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் என்பதை கவனமாக திட்டமிட்டு செயல்படுத்த ஆரம்பியுங்கள். இந்த குரு பயிற்சி காலத்தில் சில தடைகள் இருந்து சர்க்கல்கள் இருந்தாலும் கூட அடுத்து குருவின் பிரவேசம் என்பது உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆம் இடத்தில் சென்று அவர் அமருவார். அப்பொழுது அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கிறது. இப்பொழுதே நீங்கள் அதற்கான முயற்சிகளில் இறங்குங்கள். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.